இந்த ஒரு தவறை செஞ்சீங்கன்னா நீங்க காலம் முழுக்க ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக்ட்ஸ் என்டேஞ்சரிங் சாவர்னிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய நாட்டோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் நாணயத்துக்கு ஆபத்து, களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யறது. இந்த செயல்கள் எழுத்து மூலமாவோ, வாய் வழியாவோ, செய்கை மூலமாவோ அல்லது மின்னணு தகவல் மூலமாவோ, எக்ஸாம்பிள் சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, இந்த செயல்கள் மூலமா அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்புணர்வு, இழிவுணர்வு ஏற்படுத்துறது, பகை உணர்வை மூட்டுறது, பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி தவற செய்யறவங்களுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 152வது செக்ஷனின் படி அதிகபட்சம் ஆயுள் தண்டனை மேலும் அபராதமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல இந்தியாவை பற்றியும் இந்தியாவோட ராணுவத்தை பற்றியும் நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. மேலும் மதங்களை கம்பேர் பண்ணி பேசி பிரிவினைவாதம் உண்டு பண்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் சட்டப்படி தவறுங்க. ஆனா அரசாங்கத்துக்கு மேல அதிருப்தி இருக்கிற பட்சத்தில் அரசாங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் மாற்றங்கள் பெறும் நோக்கில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தவறு இல்லை அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது.